அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தானே? இண்டஸ்ட்ரியல் ஜோன். சென்னையில் இண்டஸ்ட்ரியல் ஜோனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது நிறைய பேரோட கனவு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்கு முக்கியமாக பேர் போன இடம் மீஞ்சூரில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெஷ் லே அவுட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் ஒன்றுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் உங்களுக்கு புரியுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அது ஏன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே. சைட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி எஸ்டேட்டோட டெப்யூட்டி மேனேஜர் அவர்கிட்ட வினோத் சார், அவர்கிட்ட தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாகவே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஐ சிட்டி. ஆமாம் சார். இந்த பிஐ சிட்டியில் டோட்டலாக எத்தனை பிளாட் சார்? 176 பிளாட் சார். ஓகே சார். இது எப்போ நம்ம லான்ச் பண்ணோம்? 2025 ஜூலை மந்த் சார். ஓகே. லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சென்னையிலே வந்து நம்ம தான் டாப் மோஸ்ட். ஏன்னா 50% பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒன் டேலேயே சோல்டு. ஓகேங்களா? பெரிய லான்ச்சாக கொடுத்தோம். மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இருக்கிறது ஒரு 50% இருக்குது. சரிங்க சார். ஓகே. இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% பிளாட் தான். ஆல்மோஸ்ட் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பிளாட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஆமாம் சார். ஆல்மோஸ்ட் சார். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஸ்டார்டிங் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டட் சார். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிரவுண்டு மணிக்கு உண்டான ப்ரைஸ் வரும். இந்த 9 லட்ச ரூபாவும் மக்கள் ₹1 கூட நம்ம கொடுக்க வேண்டாம். 100% பேங்க் லோன் 100% பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பட்டா பதிவு, அந்த பத்திரப்பதிவுக்கு உண்டானது பட்டா காஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம பேங்க் லோன் பண்ணி. நீங்கள் 100% லோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து சைட்டை வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கையில் வச்சுருக்கணும்?
அதாவது ஒரு 80,000 ரூபாய் கையில் இருந்தால் போதும் சார். அவங்க பத்திரப்பதிவுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா மட்டும் கையில் இருந்தால் போதும். பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மீஞ்சூரில் லொக்கேட் ஆகிருக்கு. மீஞ்சூருக்கான கனெக்டிவிட்டி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சிட்டிக்குள்ளேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான கனெக்டிவிட்டி, ரோடு டிரான்ஸ்போர்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் திருவொற்றியூர்லேருந்து வரீங்கன்னா டேரெக்டாக த்ரூ 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணூர் ரோடு, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் பைபாஸ் வழியாகவும் நீங்கள் வந்துடலாம். பஸ் ரூட் இருக்குது, ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. பஸ் ரூட்னா உங்களுக்கு 56P வரும். உங்களுக்கு திருவொற்றியூர்லேருந்து வரீங்கன்னா இந்த ரோடு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ரெட் ஹில்ஸ் போகிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் ஏறினீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவல். த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியநல்லூர் டோல் சொல்லுவாங்க, ரெட் ஹில்ஸ் டோல், அங்கே போய் இறங்கிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பொன்னேரி போனாலும் உங்களுக்கு இந்த பெரிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி டச் ஆகிடும். 4 கிலோமீட்டர் தான். சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தாலும் இல்லை அவுட்ரு வரதா இருந்தாலும் 10 நிமிஷம் ட்ராவல் தான் நம்மளோட சைட்டில் இருந்து, ஓகேங்களா. இதுதான் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து அவங்க வராங்கன்னா ஜஸ்ட்டு த்ரூ பைபாஸ் ஏறினாங்கன்னா ஒரே ஆக்சஸ், எங்கேயுமே அவங்க திரும்ப வேண்டாம். த்ரூ நம்ம வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் கனெக்ட் ஆகி மீஞ்சூர் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கின உடனே ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்துடலாம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கிளம்பாக்கம்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே. கிளம்பாக்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இங்கே வரதுக்கு எங்களுக்கு 1 hour 10 minutes தான் ஆயிடுச்சு. மேப்பில் பார்க்கும்போது அதே டைமிங் தான், அந்த டைமிங் கொஞ்சம் கூட மாறல. எக்ஸாக்டாக அதே டைமிங்கில் எங்களாலேயும் இங்கே ரீச் ஆக முடிஞ்சது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, ப்ரைஸுமே சொல்லிட்டீங்க. அது ப்ரைஸ் வந்து 9 lakhs அப்படி டோட்டலாக சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட், இந்த இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன சார்ஜ் சார் பண்ணுறீங்க? 1500 per square feet ரேட்டு சார். ஓகே, 1500 per square feet ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு உண்டான காஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% பேங்க் லோன் பண்ணுறதுனால கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாத்திரம் அவங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மற்றபடி எல்லாமே 100% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் வர எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் கோல்டு காயின் புக்கிங் ஆஃபராக கொடுக்கும். புக்கிங் ஆஃபர் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பத்திரம் வாங்குற அன்னைக்கு அந்த 4 கிராம் கோல்டு காயின் அவங்க கையில் கொடுத்துரும். இது அஷ்யூர்டு. ஓ, மனையும் தந்து நகையும் தரீங்க. ஆமாம். ஸோ இதுதான். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அந்த ஸ்டைலில் போயிட்டாங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அப்பார்ட்மெண்ட்லேருந்து வேணாம், எங்களுக்கு இண்டிவிஜுவல் லேண்டு, அதில் ஒரு சொந்த வீடு கட்டணுன்ற கனவோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க உங்கள் சைட்லேருந்து? ஸ்ரீவாரி எஸ்டேட்லேருந்து உங்ககிட்ட லேண்ட் வாங்குறவங்க இல்லை வீடு வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டுன்னா என்ன சொல்வீங்க? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. மினிமம் சொல்கிறேன். அவுட்டரில் போய் பார்த்தாலே ஒரு 50 லட்சம் 60 லட்சம் தான் மினிமம். அவங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மனையோட வீடும் சேர்த்தே கொடுத்துடலாம். 1 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்ரூம் கிச்சனோட ஒரு 1/4 கிரவுண்டு மனையில் வீடியே கட்டி கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து அந்த 4 கிராம் கோல்டு காயினோட சேர்த்தும் கொடுத்துடலாம். அப்பார்ட்மெண்ட்டு கூட 25 லட்சத்துக்கு தரமாட்டாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்கு பக்கத்துலேயே, அதுவும் ஹைவே அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சத்தில் அப்பார்ட்மெண்ட் கூட வாங்க முடியாது. உங்களால் எப்படி சார் தனி வீடே தர முடியுது? நம்மளோட மனை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே சுலபமாக போய் சேரணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபரபிள் ப்ரைஸில் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால நம்ம கம்பெனி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார் MD சார் எல்லாருக்கும் அதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மனையை வந்து பார்க்குறவங்களுக்கு அதை நாங்கள் கட்டாயமாக பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ணித்தரோம். கண்டிப்பாக சார். த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இது 10 வழிச்சாலை அக்சசிபிலிட்டிக்காக. ஏன் இதை இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொன்னேரி மெயின் ஹப்பு, ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர், செகண்ட் ஆந்திரா, இந்த 3 ஏரியாக்கான டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரும் வரப்போகுது, ஓகேங்களா. ஸோ நிறைய வேலை செய்ய போகிறாங்க, ஒர்க்கு வரப்போகுது. ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வண்டிகள் தேவைப்படுறதுனால அதை பெரிய ரோடாக பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பெரிய அளவில் 133 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச் ஏறினாங்கன்னா அவங்க நிறைய ஊர் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அதை பண்ணுறாங்க, சர்வீஸ் ரோடு. செகண்ட் மீஞ்சூர் ஒரு சேட்டலைட் சிட்டி, ஓகேங்களா, கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்டது. ஸோ நல்ல ஒரு தரமான மனை உங்களுக்கு. சரி சார், இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் விஷயம், நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு வரலாம். ஆனால் நம்ம பசங்க வந்து எல்லாருமே ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா எஜுகேஷன் பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா வேலைக்கு எவ்வளோ தூரம் வேணால் நம்ம கஷ்டப்படலாம், நம்ம பசங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. நம்ம சைட்லேருந்து சுற்றி இருக்க எஜுகேஷன்
என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் காலேஜ், மீஞ்சூர் ஜெயின் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டோடது இந்த விதை ஆராய்ச்சி மையம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து பொன்னேரியிலே கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது. இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கராக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா, அதுவும் வந்துட்டு இருக்கு. செகண்ட் விவேகானந்தா வித்யாலயா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது மீஞ்சூர் மெயின்லேயே, மார்க்கெட் பக்கத்துலேயே சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மெட்ரிக் ஸ்கூல் எல்லாமே நியர்பைலேயே இருக்குது சார். ஒன்றும் இல்லை சார், எஸ்ஆர்எம் காலேஜ் நீங்கள் எஜுகேஷன் போது வேறு எதுவுமே தேவையில்லை, எஸ்ஆர்எம் காலேஜ் வருதுன்றீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே போயிட்டு இருக்குது. எஸ்ஆர்எம் காலேஜ் வந்தாலே அதோட சுற்றி இருக்க ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும் அப்படின்றது நமக்கு, எஸ்ஆர்எம் காலேஜ் சுற்றி எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அவங்களுக்குமே தெரியும். ஏன்னா வந்து அவங்க சென்னையில் ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம், அதை பார்த்து தான் ஒவ்வொரு பிளாட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வேலைக்குமே போகணும், ஏன்னா வேலைக்கு போனால் தான் பசங்களையும் நல்ல இதில் படிக்க வைக்க முடியும். நம்ம சைட்லேருந்து சுற்றி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது? இப்போ நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் கிடையாது, எல்லாமே பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ். ஆமாம், ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீஞ்சூர்னாலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ரீபெரும்புதூர் போகணும், இண்டஸ்ட்ரியல் ஜோன்னா அங்கே போகணும். அப்படி இல்லை நம்ம நார்த் சைடில் வந்துட்டோன்னா மெயினாக சொல்கிறது மீஞ்சூர் தான், அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். நம்ம சரௌண்டிங்கில் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் இப்போ மெயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் அதுதான் ஓகேங்களா, மெயினான ஹப் அதுதான். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்டு ஓகேங்களா, சென்னைக்கு உண்டான பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே மணலி புதுநகர் தாண்டின ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி போயிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸு, இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஜோனு பொன்னேரி தான், இங்கேருந்து 4 கிலோமீட்டரு. ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருக்க டெவலப்மெண்ட். பொன்னேரியில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வருது ஓகேங்களா. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நம்ம அங்கே இதுல இருக்கு, ஆல்ரெடி மறைமலை நகர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வருது. அதற்கான ஜியோ எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க, இப்போ ஒர்க்கு போயிட்டு இருக்கு அங்கேயும் ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாலாம் கிடையாது, 3230 ஏக்கரா பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ பெரிய அளவில் தான் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு 13 வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறது நம்ம மீஞ்சூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தான் ஓகேங்களா. ஸோ சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஜோனு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்டடியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் எல்லாமே இருக்குது. மார்க்கெட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் மெயின் மார்க்கெட், மீஞ்சூர் மெயின் மார்க்கெட்டு. அவங்க சின்ன சின்ன தேவைகளுக்காக வாங்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் தான் இது. ஓகே சார், இப்போ ஒன்றும் இல்லை சார், எஸ்ஆர்எம் அண்ட் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இது ரெண்டுத்துலையுமே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மட்டுமே இங்கே வந்து பார்த்தாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி போட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நியர்பைலே நமக்கு எல்லாமே இருக்குன்னும் போது கட்டாயமாக நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. நான் அதனால தான் இல்லை, நீங்கள் சொல்லும்போது எனக்கே ஷாக்காக இருந்தது இந்த இடத்துல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வருதான்ட்டு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஆமாம், வாங்குகிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடத்தையும் கொடுக்குறோம் ஓகேங்களா. லொக்கேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான மனைகள் எல்லாமே நம்மக்கிட்ட தரமாக இருக்கும். ஸ்ரீவாரி எஸ்டேட்ஸ்ன்றது ஒரு 7 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம், மாதவரம், ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 7th ஆனிவர்சரி கொண்டாடுற ப்ராஜெக்ட் தான் இதுவும். ஸோ அதனால தான் அந்த மக்களுக்கு 4 கிராம் கோல்டு காயினும் கொடுக்கறது. ஸோ அதில் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட், நீங்கள் பஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டீங்க. மோஸ்ட்டாக நம்மளோட சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைட்லேருந்து வருவாங்க, இல்லை நார்த் சைட்லேருந்து வருவாங்க, இல்லை நமக்கு அதர் ஸ்டேட்டு நம்ம ஆந்திரா அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட இங்கே தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கட்டும், ஐடி செக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அங்கேருந்து தான் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அவங்களோட நேட்டிவ் போகணும், இல்லை நேட்டிவ்லேருந்து வராங்க அப்படின்னா ஒன்று பஸ் ரூட், இல்லைனா ட்ரெயின், இல்லைனா ஏர்போர்ட். இந்த 3 விஷயம் தான் கனெக்டிவிட்டியே. நமக்கு வந்து நீங்கள் பஸ் ரூட் எங்கேருந்து வருதுன்றத சொல்லிட்டீங்க. இப்போ ட்ரெயின்னா எப்படி வரலாம் சார்? இப்போ நம்ம ட்ரெயின் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் மெயின் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கிலோமீட்டர் போகிறோம் இல்லைங்களா. ஸ்டேஷன் ஏறினீங்கன்னா இங்கேருந்து சென்ட்ரல் போயிடலாம். சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் ட்ரெயின் அக்சசிபிலிட்டி இருக்குது. த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா போகிற, தடா போகிற ட்ரெயின், மற்ற ட்ரெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ஸ்டேஷன்லேயே நிற்கும். நம்ம சென்ட்ரல் போகணுன்ற அவசியம் கிடையாது.
மீஞ்சூர் ஸ்டேஷன்லேயே நிற்கும். இங்கேருந்து அவங்க ஏறி எந்த ஊருக்கு வேணாலும் போயிடலாம். ஆந்திரா பக்கம் போகிறவங்க இங்கே பக்கம் போயிடலாம். ஸோ மற்றபடி எல்லாருமே சென்ட்ரல் போயிட்டு தான் போகிற மாதிரி. தாம்பரம் சார், தாம்பரம் போகணுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பேசன் பிரிட்ஜ் போவாங்க. பேசன் பிரிட்ஜிலேருந்து ட்ரெயின் மாறி போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அக்சசிபிலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் இருக்குது. பேசன் பிரிட்ஜிலேருந்து அவங்க ட்ரெயின் மாறி போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஆந்திரா பக்கம் போகிறவங்க இல்லை திருப்பதி கோயில் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு மாதவரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ புதுசாக கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போயிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டிரான்ஸ்போர்ட்டு அவங்க பஸ் ஏறி எந்த ஊருக்கு வேணாலும் போயிடலாம். சரி, ஓகே, கிளாம்பாக்கம் போகிறாங்க, இப்போ பஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாதவரம் போயிட்டாங்கன்னா மாதவரத்துலேருந்து கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் இருக்குது, கிளாம்பாக்கத்துலேருந்து மாறியும் போகிற மாதிரி இருக்கும். சவுத் சைடு மக்கள் போகிறதுக்கும் அக்சசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் அவங்க கார்லேயே போகிறாங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் த்ரூ பைபாஸ் ஒரே ரோடு போயிடலாம். சரி, ஓகே சார். சார் நம்ம ப்ரைஸை பற்றி பேசும்போது 100% லோனுன்னு சொல்லிட்டீங்க. கையில் வந்து ஒரு 80,000 ரூபா இருந்தால் போதும், ஒரு காலி மனை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் வீடுமே கட்டிக்கலான்றத சொல்லிருக்கீங்க. இஎம்ஐ சார், ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் நம்மளால் இவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருக்கவங்க தான் வந்து வாங்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 25,000 30,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. எப்படியாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு இடம் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 35,000 ஸ்டார்டிங் சேலரி. அவங்களுக்குலாம் வந்து லோன் பண்ண முடியுமா? எவ்வளோ இஎம்ஐ வரும்? தாராளமாக பண்ணலாம் சார். இப்போ என்னன்னா, இப்போ மாதம் ஒரு 25,000 ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நம்ம மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் மனை வாங்குறாங்கன்னா 9 லட்ச ரூபா வருது இல்லைங்களா? இந்த 9 லட்ச ரூபா மனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே வாங்குறாருன்னா அவர் மாதமான ஒரு 10,000 11,000 ரூபா இஎம்ஐ கட்டுவார். ஓகேங்களா? அது ஒரு 10 வருஷம் அவர் கட்டலாம். இல்லை அவருக்கு இடையிலே பணம் வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா மொத்தமாக அவர் செட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பேங்க்கில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சிட்டாரு, அவர் கையில் மொத்தமாகவே மனம் வாங்கின அதிர்ஷ்டம் அவர் கையில் வந்து மொத்தமாகவே பணம் வந்துருச்சுன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் கட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தேவை கிடையாது, அதை முடிச்சுக்க போகிறாரு. இல்லை அவர் 10 வருஷம் லைனாக கட்டுறாருன்னா அந்த 10 வருஷம் பேங்க்குக்கு உண்டானது அந்த 11,000 ரூபா 10,000 ரூபா வருதுன்னா அந்த 10,000 ரூபா மட்டும்தான் அவர் கட்ட போகிறாரு. அவ்வளோ. இப்போ இப்போது சென்னையில் ரெண்ட்டுக்கு இருக்காங்கன்னா சாதாரண ஒரு 1 BHK வீடே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 15,000 வரைக்கும் ரெண்ட்டு தராங்க. அந்த ரெண்ட்டு தர காசில் நீங்கள் சொந்த இடமே தரீங்க. 30,000 35,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் லோன் பண்ணி தரீங்க. தாராளமாக பண்ணி தரலாம் சார். 100% பண்ணலாம். 100% பண்ணி தரலாம் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள்லாம் போய்ட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷத்தில் கண்டிப்பாக மினிமம் ஒரு 30,000 40,000 வரைக்கும் சேலரி உங்களுக்கு ஹைக் பண்ணுவாங்க. அந்த சேலரியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படியோ நீங்கள் வீட்டுக்கு தரதான் போகிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா மாதம் இஎம்ஐ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு சொந்தமான ஒரு இடமே கிடச்சிருவாங்க. அதுவும் சென்னையில் மீஞ்சூரில். இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணுறாதீங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா 100% லோன் தான் தரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. 100% லோன் கொடுத்து நீங்கள் ஒரு 80,000 ரூபா கையில் வச்சிருந்தா போதும் இந்த காலி மனையை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா கையில் 3 லட்ச ரூபா இருந்தால் போடுவாங்க, வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நல்ல பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இடத்துல போடுறதும் பொண்ணில் போடுறதும் ஒன்று அப்படின்வாங்க, நீங்கள் ரெண்டுமே தரீங்க. ஆமாம். எப்படி சார் அது? இப்போ நம்ம ஸ்ரீவாரி எஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனையில் வந்து நமக்கு பெருசாக லாபம் இல்லைனாலும் எம்டி சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பிளாட் எல்லாமே சுற்றி மனைகளாக இருக்கணும், அது பெருமளவில் டெவலப் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வாங்கி போட்டுட்டு அந்த இடம் அப்படியே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதில் எப்படியா இருந்தாலும் வீடுகள் இருக்கணும், அதில் வந்து மக்கள் புழங்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வாங்கி போடுற இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை 100 மடங்காக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கம்பெனியோட தார்மீக மந்திரம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சென்னையில் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனையாக மட்டும் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளாகவும் டெவலப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டுகள் எல்லாமே சோல்ட் அவுட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டெவலப் பண்ணோம். மக்கள் வந்து முழுக்க வீடுகள் கட்டிட்டு வந்தாங்கன்னா எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்ததில் ஒரு சின்ன சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே சார். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் சார் கம்ப்ளீட் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 20 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 20 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இந்த சென்னையில் மாதவரம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழவரம், சோழவரம் பண்ணியிருக்கோம். ரெட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஹைவேஸ்லேயே இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணி முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ரெட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராஜெக்ட் ரெட்டில்ஸ் உள்ளே நம்ம பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் மீஞ்சூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3வது ப்ராஜெக்ட். ஓகேங்களா, 3வது ப்ராஜெக்ட் லோ பட்ஜெட் 2 போட்டோம், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது ப்ராஜெக்ட். நம்ம போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குறைஞ்ச விலையிலையும், செகண்டு வந்து அவங்களுக்கு 4 பின்ன வீடுகள் கட்டிட்டு இருக்கிற மாதிரியான இடமா இருக்கிறனால தான் நாங்கள் இன்னும் தொழிலில் சஸ்டெயின் பண்ணுறோம், நிலச்சி நிற்கிறோம். ஒரு 20 ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க, எந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றது. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வீடு கட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே என்னென்ன அடிப்படை தேவையோ அதெல்லாமே அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அது சார், இப்போது இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்டான லொக்கேஷன் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்கு சொல்லிடுங்க. தாராளமாக. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் வன்னியம்பாக்கம்ன்ற வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. ஸோ மீஞ்சூர் வன்னியம்பாக்கம் த்ரூ வந்து நம்ம மீஞ்சூர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நம்ம நீங்கள் எங்கேயும் சுற்ற வேணான்றதுனால ஒரு நேம் போர்ட்லேயும் நம்ம பேருக்காக வச்சுருக்கோம். நீங்கள் எக்ஸாக்டாக அந்த போர்டை பார்த்தே நீங்கள் சைட்டு உள்ளார வந்துடலாம். மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 700 மீட்டர்ஸில் நம்ம சைட் ரீச் ஆகிடலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்மார்க்குக்கு நம்ம 10 வழிச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுலேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா சைட் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னங்க, இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியாச்சு, பார்த்து தெரிஞ்சுக்கினீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரக்ட் பில்டரோட நம்பர் தான். யாருக்குமே ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லை. கையில் ஒரு 80,000 1 லட்ச ரூபா தேவையில்லைங்க. வெறும் 80,000 இருந்தால் போதும். இந்த இடத்துல சென்னையில் உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடமே வாங்கிக்க முடியுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் சைட்டை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்றத நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட வந்துட்டு தாங்க இருக்குது. அதெல்லாமே பார்க்க தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.